வெல்கம் டு டிடிஜி ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அத்திப்பழத்தில் அடங்கியிருக்கும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அத்திப்பழம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை நம்ம கூட சொல்லுவோம், எப்போதாவது ஒரு முறை நிகழக்கூடியதை அத்தி பூத்தார் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், என்னென்னா அத்தி பூக்கிறதுங்கிறது பார்க்குறது வந்து ரொம்ப அரிது. அதோட அந்த அத்தி மரத்தோட பால்லேருந்து பட்டை வரைக்கும் பயன் தரக்கூடியது. ஒவ்வொரு இதுவுமே நமக்கு வந்து மருத்துவ நன்மைகள் தரக்கூடியது. இப்போ அதோட இலை, பால், பழம், பிஞ்சு, காய், பட்டை எல்லா பாகங்களுமே மருந்தாக பயன்படுது. அத்திப்பழத்தை எடுத்து நம்ம அன்றாட உணவில் ஒரு பகுதியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளை எந்தவித நோயும் அண்டாது அப்படின்னே சொல்லலாம். அத்திமரங்கிறது ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது. இப்போ அத்திப்பழங்கள் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அத்திப்பழம் வந்து 2 வகையாக சொல்லுவாங்க, சீமை அத்தி, நாட்டு அத்தி அப்படின்னு 2ஆக இருக்குது. இந்த அத்திப்பழங்கள் மரத்தில் வந்து கொத்து கொத்தாக தான் காய்க்கும். அதாவது ஒரு அத்தி மரத்தில் ஒரு டைம் வந்து 180லேருந்து 300 வரைக்கும் அத்திப்பழங்களை வந்து அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு காய்க்கும். இந்த அத்திப்பழங்களை வந்து நம்ம பச்சையாகவோ இல்லைன்னா அதை பதப்படுத்தி உலர வைத்தோ நம்ம சாப்பிடலாம். இந்த பழங்களை உலர வைத்து பயன்படுத்தும் போது ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த அத்திப்பழங்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குது. சூப்பர் மார்க்கெட், நாட்டு மருந்து கடைகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது இந்த அத்திப்பழங்கள். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நிறைய மளிகை கடையில் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அத்திப்பழங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இப்போது இந்த அத்திப்பழங்கள் இவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய இந்த அத்திப்பழத்தில் அப்படி என்னதாப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் நிறைய விட்டமின்ஸ்கள், மினரல்கள் அதிகமாக இருக்குது. அப்படி என்னென்ன விட்டமின்? எல்லா பழத்துலையும் தான் விட்டமின் இருக்குது. அப்போ இதில் மட்டும் என்ன இருக்க போகுது அப்படின்னா, இதில் மேக்ஸிமம் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதாவது விட்டமின் ஏ, சி, பி, கே, பொட்டாசியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து, காப்பர், சிங்க், மேங்கனீஸ், இது மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த ஒரே பழத்தில் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடம்புக்கு தேவைன்னா ஒவ்வொரு பொருளாக எடுத்து நம்ம சாப்பிடுவோம். இப்போ இரும்பு சத்து வேணும்னா முருங்கைக்கீரை சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ மெக்னீஷியம் வேணும்னா அது ஒரு இது. இப்போ விட்டமின் ஏ வேணால் கேரட், இப்படி ஒன்று சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு இந்த ஒரே பழத்தில் கிடைக்குது அப்படின்னா நல்லது தானே. இந்த பழம் கொஞ்சம் விலை அதிகம்தான், கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகம்தான். ஆனாலும் இது நம்ம பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்த பழத்தில். ஸோ இதை நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இதோட எல்லா நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அத்திப்பழத்தில் அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அத்திப்பழம் பல நன்மைகளை தருது. அது என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, வாய் துர்நாற்றத்தை நீக்குது. அத்திப்பழம் சாப்பிட்றது மூலமாக வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழிக்கப்படுது. இதனால் வாயில் ஏற்படுற அந்த துர்நாற்றம் நீங்குது. ரொம்ப நாளாக இது மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு, அதாவது வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாக்கா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்தது, கொழுப்பு கிடையாது இதில். இப்போ அத்திப்பழத்தில் எந்த ஒரு கொழுப்பு சத்துமே கிடையாது. உடல் எடை குறையணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த அத்திப்பழத்தை எடுத்து சாப்பிடலாம். மேலும் இந்த பழம் என்ன பண்ணுதுன்னா கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்கும் உதவுது. அதுக்கப்புறம் நார்ச்சத்து நிறைந்தது இந்த பழம். ஒரு அவுன்ஸ் காய்ந்த அத்திப்பழங்களில் 300 கிராம் நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நார்ச்சத்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா மலச்சிக்கலை சரி பண்ணுது. இந்த அத்திப்பழம் சாப்பிட்டா வயிறு நமக்கு ஃபுல்லான மாதிரி ஒரு உணர்வு ரொம்ப நேரமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த பழத்தை தர்றது மூலமாக அவங்க நாள் முழுவதுமே என்னென்னா உற்சாகமாக செயல்படுவாங்க. ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த அத்திப்பழங்கள் உதவுது. இந்த அத்திப்பழங்கள் இன்சுலின் செயல்பாட்டை சிறப்பாக மேம்படுத்துது. அத்திப்பழங்கள் வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த பழங்களை சாப்பிட்றது மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை சரியான முறையில் வச்சுக்க முடியும். ஆனால் அவங்க வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, லிமிட்டோடு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 பழங்கள், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப அதிகமாக போனாலும் சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் 2 பழங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சருமம் நலம் காக்கும். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற பல்வேறு சரும பிரச்சனைகளுக்கு அத்திப்பழம் மருந்தாக செயல்படுது. அத்திப்பழங்களை எடுத்துக்கிறது மூலமாக இப்போ தோலில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள், வெண்குஷ்டம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ண முடியும். மேலும் இதை அப்பப்போ நம்ம சாப்பிட்றது மூலமாக சருமம் வந்து பொலிவடையும், முகம் பிரகாசமாக இருக்கும். இப்போ நல்ல பொலிவாக இருக்கணும், நம்ம எப்போதுமே பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு, வயதான தோற்றம் ஏற்படாது. அத்திப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள கழிவுகளை அகற்ற பெரிதும் உதவுது. இந்த செயல்பாட்டால் அத்திப்பழத்தை தினம் எடுத்துக்கிறவங்களுக்கு வயதான தோற்றம் சீக்கிரம் தோன்றாது. இந்த அத்திப்பழத்தில் சிறந்த மருத்துவ குணமாக இந்த வயதான தோற்றம் ஏற்படாதுங்கிறத சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் முடி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அத்திப்பழங்களில் நிறைந்திருக்கக்கூடிய ஜிங்க் சத்து முடியில் ஏற்பட்டுள்ள பிளவுகளை குணப்படுத்த உதவுது. குறிப்பாக மெனோபாஸ் காலத்தில் பெண்களுக்கு அதிகமாக முடி உதிர்தல் ஏற்படுது. இந்த சமயத்தில் அத்திப்பழத்தை சாப்பிட்றது மூலமாக இந்த முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் அத்திப்பழங்களை சாப்பிட்றது மூலமாக உடம்புல ரத்த உற்பத்தி மேம்படுத்த முடியுது. இது ரத்த சோகை அப்படிங்கிற அந்த நோயை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த அத்திப்பழம் யூஸ் ஆகுது. இது ரொம்ப முக்கியமான இந்த ரத்த சோகையை விரட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழமாக அத்திப்பழத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லீரல் வீக்கத்தை குணப்படுத்துது. இது தொடர்ச்சியாக இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றது மூலமாக கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை சரி பண்ண முடியும், அதுலேருந்து பூரணமாக நிவாரணம் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தி மரத்தோட இலையை பறித்து சுத்தம் செஞ்சு உலர வச்சு அதை காய வச்சு பொடியாக்கி தேனை கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பித்த சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் குணமடையும். அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றது மூலம் ரத்த அழுத்தம் சீராகும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு என்ன ரத்த அழுத்தம் சீரான நிலையில் இருக்கணும். அந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரம் குறையிற பட்சத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதை நம்ம சரிசமமாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா அதில் அத்திப்பழத்தை அதிகமாக சாப்பிடணும். அத்தியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க உதவுது. அதுக்கப்புறம் புற்றுநோய் வராது. இந்த அத்திப்பழங்களை பல்வேறு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் கிடைச்ச ஆய்வில் என்ன தகவல் கிடைச்சிங்கன்னா அத்திப்பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு புற்றுநோய் அபாயம் அதிகமாக ஏற்படாது. குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் இப்போது மார்பக புற்றுநோயெல்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பெண்கள்லாம் கண்டிப்பாக இந்த அத்திப்பழத்தை ஒரு நாளைக்கு 2ஆவது சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம நிவாரணம் பெற முடியும். அத்திப்பழத்தில் நிறைய விட்டமின் சி, விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்கிறதுனால இது முடி வளர்ச்சிக்கு அவசியமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து தலைமுடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்துது. அத்திப்பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு முடியோட நீளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உறுதி. தலைமுடி வளர்ச்சி இந்த அத்திப்பழங்களை சாப்பிட்றது மூலமாக சிறப்படையும். அதுக்கப்புறம் அத்திப்பழங்கள் கண் பார்வையை சிறப்படைய வைக்கும். அத்திப்பழத்தில் கண்களுக்கு அவசியமான விட்டமின் ஏ, நிக்கோட்டினிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. இதை நம்ம சாப்பிட்றது மூலமாக கண் வளம் மேம்படுது. குறிப்பாக குழந்தைகளோட கண் பார்வை சிறப்பாக இருக்க அவங்களுக்கு இந்த பழத்தை தினமும் நம்ம சாப்பிட கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களோட கண் பார்வை சிறப்பாக இருக்கும். இப்போ எல்லா குழந்தைகளுமே மொபைல் ஃபோன், டிவி, டேப் இப்படின்னு நிறைய பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட கண்களை குணப்படுத்துறதுக்கு அவங்க எல்லாருக்குமே கண்ணில் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ மொபைல் ஃபோன் பார்க்காத குழந்தைங்களே கிடையாது. ஸோ அப்போ அந்த அத்திப்பழங்களை நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு நாளைக்கு 2, 3 அப்படியே கொடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் எலும்புகள் பலமடையும். இந்த பழங்களில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அத்திப்பழத்தை சாப்பிட்றது மூலமாக எலும்புகள் பலமடையும். இப்போ மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 அத்திப்பழமாவது சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றது மூலமாக நல்ல தூக்கம் வரும். இந்த அத்திப்பழத்தில் விட்டமின் பி, சி அதிகமாக இருக்குது. இந்த பழத்தை எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் கிடைக்கும். அத்திப்பழத்தில் விட்டமின் பி, சி 2மே இருக்குது. ஸோ இந்த பழத்தை எடுத்துக்கிறது மூலமாக தூக்கமின்மை பிரச்சனை, மேலும் இதில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபன் அப்படிங்கிற வேதிப்பொருள் தூக்கத்தை தூண்டும் தன்மை கொண்டது. இன்சோம்னியா போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த அத்திப்பழம் அருமருந்தாக இருக்கும். அதுக்கப்புறம் மூச்சுக்குழாய் அலர்ஜி குணமாகும். அத்திப்பழங்கள் சாப்பிட்றது மூலமாக மூச்சுக்குழாயில் உள்ள அசுத்தங்கள்லாம் குணமாகும். இது மூச்சுக்குழாய் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். நீர் சத்து தக்க வைக்கப்படும். இந்த பழத்தில் நல்ல அளவு நீர் சத்து இருக்குது. ஸோ இந்த பழத்தை தினமும் சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புல நீர் சத்து எப்போதுமே இருக்கிற மாதிரி இந்த அத்திப்பழம் வைக்கும். அதுக்கப்புறம் இதயம் சிறப்பாக செயல்படும். இதய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அத்திப்பழம் ஒரு ஏற்ற மருந்தாகவே இருக்கும். அத்திப்பழம் ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ரத்த ஓட்டத்தையும் சீராக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ரத்த ஓட்டம் சரியாக இருந்தாலே நம்மளோட ஹார்ட் கரெக்டாக இருக்கும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன். ஸோ அந்த வகையில் இதய வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த அத்திப்பழம் பல நன்மைகளை பயக்கும். இது தவிர இந்த அத்திப்பழங்கள் இன்னும் நிறைய பலன்களை செய்யுது. உடல் வீக்கத்தை குறைக்குது, நீர்க்கட்டிகள் இருந்தால் அதையும் சரி செய்யுது, வாய்ப்புண்ணை குணமாக்குது, ஆஸ்மா பிரச்சனையை சரி பண்ணுது, உடல் சோர்வு தீருது, வலிப்பு நோய் இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணுது, மூல நோயை குணமாக்குது. ஸோ இந்த இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த அத்திப்பழங்களை நம்ம பச்சையாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா உலர வைத்து சாப்பிட்லாம். ஏன் அத்திப்பழங்கள் பெரும்பாலும் உலர வைத்தே சாப்பிடப்படுது? இப்போ பச்சையாக இருக்கிறத விட அதிகமாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோன்னா உலர வச்ச அத்திப்பழங்கள் தான் கிடைக்குது. ஏன் அதை அப்படி உலர வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அத்திப்பழங்கள் நல்ல மணத்தோடு இருக்கும். இருந்தாலும் இந்த பழங்களை அறுத்து பார்த்தா அதுக்குள்ளே மெல்லிய பூச்சிகள் மற்றும் புழுக்கள் தென்படும். அதனால் பெரும்பாலும் அத்திப்பழங்கள் அப்படியே சாப்பிட்றது கிடையாது. அதனால தான் இந்த பழங்கள் உலர வைக்கப்பட்ட பின்னர் சாப்பிடப்படுது. இப்போ இந்த உலர வைத்த அத்திப்பழங்களை சாப்பிட்றது மூலமாக என்ன கிடைக்குதுன்னா நல்ல வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகுது.
உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உலர வைத்த அத்திப்பழங்கள் எடுத்து முதல் நாள் நைட்டே ரெண்டே ரெண்டு பழங்கள் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை மறுநாள் அப்படியே தண்ணியையும் குடிச்சிட்டு அந்த பழங்களையும் மென்று சாப்பிட்டுட்டு வந்தாக்கா இப்படியே கண்டினியூவாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு மண்டலம் செஞ்சுட்டு வந்தால் உடல் எடை குறையிறத கண்கூட பார்க்க முடியும். ஏன்னா இந்த அத்திப்பழத்தில் கலோரிகள் அளவு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால இது டயட்டில் நம்ம இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோண்டுனா கூட இந்த அத்திப்பழம் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அந்த உணர்வை வந்து முறியடிச்சிரும். ஏன்னா நமக்கு அப்படி தோன்றப்பெல்லாம் நம்ம அத்திப்பழத்தை எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். அத்திப்பழத்தில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உடற்பயிற்சியின் போது அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. உடல் எடை இழைப்பு பயணத்தில் கொழுப்பு அமிலங்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கார்டியோவாஸ்குலர் நோய்கள் ஆபத்தை வந்து குறைக்குது. இந்த அத்திப்பழத்தில் அதிக நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுது, நீண்ட நேரம் வயிறு நிரம்பி இருக்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. அதனால அளவுக்கு அதிகமாக பசி எடுக்காது. பசியை கட்டுப்படுத்துறதுனால அதிக கலோரிகள் எடுப்பது தவிர்க்கப்பட்டு உடல் எடை என்ன ஆகுது, குறைக்கப்படுது. இப்போ நம்ம பசி எடுக்கிறதுனால தானே பயங்கரமாக சாப்பிட்றோம். அப்போ சாப்பிடும்போது என்ன ஆகுது, கலோரிகள் அதிகமாகுது. அந்த கலோரிகள் நமக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த அத்திப்பழம் சாப்பிட்றதுனால கலோரிகள்லாம் சரி சமமாக வைக்கப்பட்டு வெயிட்டை ரெடியூஸ் பண்ண வைக்குது. அத்திப்பழத்தில் அந்த அத்திப்பழ டயட்டில் ஃபைபர் அதிகம் இருக்கிறது தான் இதோட முக்கிய காரணம். அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கும் இது ரொம்ப நன்மை அளிக்குது. அத்திப்பழத்தில் ஊட்டச்சத்து மிக்க நன்மை, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒரு பொருத்தமான உணவு அப்படின்னே சொல்லலாம். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி ஆரம்பகட்ட கர்ப்பநிலையில் ஏற்படும் காலை நேர பலவீனத்திலிருந்து விடுபட இந்த அத்திப்பழம் உதவியாக இருக்குது. மற்றும் இதோட கால்சியம் சத்துக்கள் மகப்பேறு எலும்புகள் பலவீனம் அடைவதிலிருந்து பாதுகாக்குது. அதே நேரத்தில் கருவின் வளர்ச்சியிலும் கூட இது உதவுது. இந்த அத்திப்பழத்தை யார் சாப்பிடக்கூடாதுன்னா, அதிகமான சுகர் லெவல் அதிகமாக இருக்கிற சுகர் பேஷண்ட் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எது சாப்பிட்டாலுமே எனக்கு ஒத்துக்காது, ஒவ்வாமை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கணும். மற்ற எல்லாருமே இந்த அத்திப்பழத்தை 2லேருந்து 3 இல்லைன்னா 40 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு அத்திப்பழங்களை சாப்பிடலாம். ஸோ இது நம்ம ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்கூடாவே நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.